வாரத்தை விட்டு வெளியேற போறது யாரு? வர்ஷினியா, ராணவா, ராயனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய டவுட்லாம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா பாய்ஸ் டீம்ல தான் யாரா இருந்தாலும் வெளில போவாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கேர்ள்ஸ் டீமே தூக்கிட்டு இருக்காங்க, பாய்ஸ் டீம் என்ன தூக்கவே ஆரம்பிக்கலையே அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த வாரம் கண்டிப்பாக பாய்ஸ் டீம் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. என் உள் மனசுல வந்துட்டு டபக் பாய்ஸ் டபக் பாய்ஸ் டபக் பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இந்த வாரம் பயங்கரமான ஒரு எவிக்ஷன் இருக்க போது அண்ட் டபுள் எவிக்ஷன் இருக்க கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியே வந்திருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு டைரக்டா யார் பண்ணியிருக்காங்க, இன்டைரக்டா யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு ஒரு 20 பேர் தான் வந்துட்டு நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த 20 பேரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வந்துட்டு இன்னும் ப்ரொஜெக்ட் ஆகும். அவங்க ஒரு லைக் பண்ணி அது ஒரு நான் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். அண்ட் வீடியோ போறதுக்கு எனக்கு ஒரு எந்த ஒரு என்னடா வியூஸே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு நினைப்பு எனக்கு இருக்கவே இருக்காதுன்னு எனக்கு கண்டிப்பா தோணுது. அண்ட் அதை மட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டு வெளியே வந்திருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ்ல வந்துட்டு மொத்தம் 6 பேர், கேர்ள்ஸ்ல வந்துட்டு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அண்ட் அதுல வந்துட்டு 2 டைரக்ட் நாமினேஷன், ஓகேங்களா? அதுல வந்துட்டு 2 டைரக்ட் நாமினேஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்க வந்துட்டு குத்துறது தானே நாங்க குத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதாவும் ராயனும் வந்துட்டு சேர்ந்து குத்தி இருந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்ட் நாமினேஷன் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து, வர்ஷினி இவங்க 2 பேருமே டைரக்ட் நாமினேஷன் பண்ணிருக்காங்க. பாய்ஸ் டீம்ல வந்துட்டு யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அருண், ரணவ், விஷால் அண்ட் நம்ம சிவகுமார், ராயன் இவங்க 5 பேருமே வந்துட்டு இருக்காங்க. முத்தோட சேர்த்து 6 பேர், ஓகேங்களா? 6 + அவர் 12 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 6 + 7, ஓகேங்களா? கேர்ள்ஸ் டீம்ல 7 பேர் தட்டி தூக்குறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்ட் நாமினேஷன் வர்ஷினி ஒரு ஆளு, அண்ட் சௌந்தர்யா, ஆனந்தி, பவித்ரா அண்ட் ஜாக்லின் அண்ட் தர்ஷிகா அண்ட் சாச்சனா. இந்த வாட்டி யாரா எனக்கு தெரிஞ்சு மேபி போறாங்க அப்படிங்கிறது பாய்ஸ் டீம்ல தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. நடுவுல வந்துட்டு எலிமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு நிறைவடையும் நினைக்கிறேன். ஏன்னா பாதி இந்த வாரம் தான் ஒரு சென்றான வாரம். அந்த சென்ட்ரு வாரத்துல நடுவுல வந்துட்டு தூக்கி விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என் மைண்ட் செட்ல ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த வாரம் வந்துட்டு ஆனா கண்டிப்பா வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு கண்டிப்பா தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியும். ஏன்னா வந்தீங்கன்னா கடந்த வாரங்களில் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேர்ள்ஸ் டீம் அந்த மாதிரி தான் தூக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் பாய்ஸ் டீம் வந்துட்டு தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. அண்ட் ப்ரோமோ வந்துட்டு எப்படி இருக்குன்னா செகண்ட் ப்ரோமோ வந்துட்டு நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டு நாமினேஷன் யாரை பண்றீங்க அப்படிங்கறத தான் வந்துட்டு அந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. மேபி வந்துட்டு ப்ரோமோ போடுறவங்களும் சரியில்லை, எபிசோட் கட் பண்றவங்க சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் யாரை கேட்டாலும் ஒர்ஸ்ட். சீசனா நல்லா இல்ல, கிரியேட்டிவிட்டியும் நல்லா இல்ல, கட்டு நல்லா இல்ல, எடிட்டரு நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு சீசனை வச்சுக்கினா இந்த சீசனாடா வெரி போடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவா லைவ் போய் அந்த லைவ் ஓடுறதுல அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. இந்த ஒரு 6 பாய்ஸ் 7 கேர்ள்ஸ் இதுல வந்துட்டு உங்களுக்கு யார் வெளியில போகணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு அண்ட் உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.